ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் பிரியா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் கோடு 173 சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பேப்பர் 1. இது வந்து டிசம்பர் மாதம் 2023 வருஷம் நடந்த கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆய்வாளர்களின் கருத்துக்களின்படி முன்பருவ காலத்தில் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி எத்தனை விழுக்காடு பூர்த்தி அடைகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது எவ்வளவு அப்படின்னா 50. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. குழந்தைகளின் கருத்தியல் சிந்தனை எந்த வயதில் ஏற்படுகிறது? ஆன்சர் என்ன அப்படின்னா 5 வயதிற்கு மேல். மூணாவது கொஸ்டின், முன் பருவத்திற்கான பள்ளி முதலில் எந்த நாட்டில் நிறுவப்பட்டது? இங்கிலாந்து. ஆன்சர் என்னது? இங்கிலாந்து. புலநெறி பயிற்சி அளித்தலை முக்கிய சிறப்பாக கொண்ட கற்பித்தல் முறை எது? மாண்டிசோரி முறை. இந்தியாவில் மாண்டிசோரி முறை வளர்வதற்காக பாடுபட்டவர் அன்னி பெசன்ட். யாரு? மாண்டிசோரி முறைனா யாரு? அன்னி பெசன்ட். அடுத்து, முதலமைச்சர் சத்துணவு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1982. ஒரு முன்பருவ பள்ளியில் ஆசிரியை குழந்தைகளின் விகிதம் எப்படி இருந்தால் கற்றல் சிறப்பாக அமையும்? 1:20. ஆசிரியை 1, குழந்தைகள் எத்தனை அப்படின்னா 20. இவற்றுள் நுண்தசை வளர்ச்சி தூண்டுதலுக்குரிய பயிற்சி எது அப்படின்னா பென்சிலால் வரைவது. ஆன்சர் என்னது? பென்சிலால் வரைவது. 9வது கொஸ்டின், பிளானல் பலகை என்ற சாதனம் பயன்படுத்தப்படுவது எதுக்கு அப்படின்னா கதை சொல்வதற்காக. முன்பருவ குழந்தைகளை நடமாடும் கேள்விக்குறி என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா செர்சில்டு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது சமூக அறிவியல் அனுபவத்திற்கான தலைப்பு அல்ல அப்படின்னா புவியியல். ஆன்சர் என்னது? புவியியல். ஆயத்த நிலை என்ற கருத்தை கிராக்மேன் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஆயத்த நிலைக்கு கிராக்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா பழுத்த நிலை. ஆய்வின்படி சராசரி அறிவுடைய குழந்தை எந்த வயதை அடையும் போது படிப்பதற்கு, எழுதுவதற்கு மற்றும் எண்ணுவதற்கு ஆயத்தமாக உள்ளது அப்படின்னா 6 வயசுல. கீழ்கண்டவற்றுள் எது தேசிய விழா அன்று அப்படின்னா ஹோலி. ஆன்சர் என்னது? ஹோலி. முன்பருவ கல்விக்கான கட்டடத்தில் சராசரியாக ஒரு குழந்தைக்கு எத்தனை சதுர அடி இருத்தல் அவசியம்னு கேக்குறாங்க. எத்தனை அப்படின்னா 35. இவற்றுள் செயல்களுக்கான பிரிவில் பெற வேண்டிய பொருள் எது அப்படின்னா சோதனை கருவிகள். கீழ்கண்டவற்றுள் 4 வயது குழந்தைகளுக்கு ஏற்ற விளையாட்டு கருவி எது அப்படின்னா தந்திர விளையாட்டு கட்டைகள், அதாவது பசில்ஸ். அதுதான் 4 வயசு பிள்ளைங்களுக்கு உள்ளது. அடுத்து, கல்வியின் முதல் படி பெற்றோர் கல்வியே என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணல் காந்தியடிகள். எதிர்ப்பு மனப்பான்மை என்பது எதன் விளைவாக ஏற்படுகிறது? ஏமாற்றத்தின் விளைவாக. கண் பார்வை சீராக இருக்க தேவையான உயிர்ச்சத்து ஏ. இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் இரத்த சோகை. மழலை பருவம் அப்படின்றது குழந்தை பிறந்ததிலிருந்து 15 நாட்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை உள்ளது மழலை பருவம். குழந்தையால் நிமிர்ந்து அமர முடிகிற வயது எது அப்படின்னா 7 மாதம். கருத்துக்களின் வகைகள் எத்தனை? கருத்துக்களின் வகைகள் 5. கீழ்கண்டவற்றுள் எது மகிழ்ச்சியற்ற மனவெழுச்சி அன்று? கிளர்ச்சி. கூட்டு சேர்ந்து குழுவில் விளையாட தேவையான சமூக வளர்ச்சி எது அப்படின்னா ஒத்துழைப்பு. ஆன்சர் என்னது? ஒத்துழைப்பு. பிரெய்லி முறை எனப்படுவது யாருக்கான கல்வி கற்கும் முறை? பிரெய்லி முறைன்றது பார்வை குறைபாடுடையவர்களுக்கு. ஜேம்ஸ் டிராவெல் கூறும் மீத்திரகோர் எனப்படும் குழந்தைகள் யார் அப்படின்னா ஐக்யூ 140க்கு மேல இருக்கவங்க. அதான் மீத்திரகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துணவு குறைபாட்டை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துக்குள் தவறாமல் செலுத்த வேண்டிய ஊசி மஞ்சள் காமாலை தடுப்பூசி.
தமிழ்நாட்டில் போலியோ சொட்டு மருந்து முகாம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1995 to 96. வயிற்றுப்போக்கின் தீவிரத்தன்மையை குறைக்கும் தாது உப்பு ஜிங்க், அதாவது துத்தநாகம். அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து திரவம் வழங்கப்பட வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா திங்கள், வியாழன். காய்ச்சலின் போது குழந்தை 1 கிலோகிராம் எடைக்கு எத்தனை மில்லிகிராம் பாராசிட்டமால் சாப்பிட வேண்டும்? 15. பிரசவித்த தாய்மார்களுக்கு எத்தனை நாட்கள் வரை இரும்புச்சத்து மாத்திரை வழங்கப்பட வேண்டும்? 100. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கர்ப்ப காலத்தில் தூண்டக்கூடிய கடுமையான இரத்த அழுத்த அளவு 110 to 160 அதிகமா இருக்கும். சுண்ணாம்பு சத்து மாத்திரை எதனுடன் சேர்ந்து சாப்பிடக்கூடாது? இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. பிரதி மாதம் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி தினம் கொண்டாடப்பட வேண்டிய நாள் எது அப்படின்னா 19. ஒவ்வொரு மாதமும் ECC டே எப்போ கொண்டாடுவோம்? 19ஆம் தேதி. மாதவிடாய் கால சுத்தம் குறித்த திட்டம் எந்த ஆண்டு துவங்கி வைக்கப்பட்டது? 2012. எய்ட்ஸினால் பரவக்கூடிய நோய் டெங்கு. பிளேக் நோய் எந்த விலங்கின் மூலமாக? எலி. காலரா நோயின் அறிகுறி கடும் வயிற்றுப்போக்கு. தாயிடமிருந்து எடுத்த தாய்ப்பாலை அறை வெப்பநிலையில் எத்தனை மணி நேரம் வைக்கலாம் அப்படின்னா மணி நேரம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1975. தாய் சேய் நலத்தை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1 முதலில் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னா கொட்டாம்பட்டி. புதிய மாநில ஊட்டச்சத்து கொள்கை வடிவமைக்கப்பட்ட ஆண்டு 2002. தேசிய குடும்ப நல ஆய்வு 4 2015 to 2016 முடிவுகளின் அடிப்படையில் மகப்பேறு இறப்பு விகிதம் 58%. தேசிய குடும்ப நல ஆய்வு 4 2015 to 2016 முடிவுகளின் அடிப்படையில் பிறப்பு முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளே காணப்படும் இரத்த சோகை விகிதம் 1%. வட்டார மதிய உணவு தேவை பட்டியல் தயாரிக்கும் பணி யாருடையது? மேற்பார்வையாளர் கிரேட் 1. அதுக்கடுத்து அங்கன்வாடி மையத்தில் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்று நீக்க பூச்சி அளிக்கும் பணி யாருடையது? அங்கன்வாடி பணியாளர். களப்பணியாளர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு பணிப்பயிற்சி அளிக்கப்படும்? 1 மாதம். பணிப்பயிற்சி நிறைவு செய்த களப்பணியாளர்களுக்கு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது? 2 ஆண்டுகள். அடுத்து நகர்ப்புறங்களில் தனியார் இடங்களில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கான 1 மாத வாடகை 3000. குழந்தைகள் வாழ்வில் வாய்ப்புகளின் ஜன்னல் என அழைக்கப்படும் காலம் எது அப்படின்னா பிறப்பிலிருந்து 2 வருடம் வரை வாய்ப்புகளின் ஜன்னல்னு சொல்லலாம், அல்லது தங்கமான நாட்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஃபுல்லாமே பிறப்பிலிருந்து 2 வருடம் வரை. அறுவை சிகிச்சை மூலம் பிரசவித்த தாய்மார்கள் எத்தனை மணி நேரத்துக்குள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்ட வேண்டும் அப்படின்னா 4 மணி நேரம். அதுக்கடுத்து தாய்ப்பால் ஊட்டும் போது ஒரு மார்பகத்தில் எத்தனை நிமிடம் வரை தாய்ப்பால் அளிக்க வேண்டும்? 20 நிமிடம். பிறந்த குழந்தையின் எடை வாரந்தோறும் எத்தனை கிராம் அளவு அதிகரிக்க வேண்டும்? 125 கிராம் வார வாரம் அதிகரிக்கணும். 100 கிராம் தாய்ப்பாலில் அடங்கியுள்ள புரதச்சத்து எவ்வளவு அப்படின்னா 1.1 கிராம். அங்கன்வாடி மையத்தில் பயனாளிகளுக்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்களுக்கு இணை உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னா 300 நாட்களுக்கு இணை உணவு வழங்கப்படுகிறது. அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் மதிய உணவில் பருப்பு சாதத்தில் ஒரு குழந்தைக்கு எத்தனை கிராம் பருப்பு வழங்கப்படுகிறது? 10 கிராம். மதிய உணவிற்கான முட்டை நல்ல நிலையில் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறியலாம்? தண்ணீரில் போட்டால் மூழ்கும். பெண்டாவலன் தடுப்பூசி. அடுத்த கொஸ்டின், பெண்டாவலன் தடுப்பூசி எத்தனை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது? பெண்டானா 5. கீழ்கண்டவற்றுள் மூளைக்காய்ச்சல் எவற்றினால் தொற்றுவதில்லை? எலி. இரத்த சோகையின் அறிகுறி உடல் வெளியேறுதல். உயிர்ச்சத்து A குறைபாட்டின் விளைவுகள் பார்வை இழப்பு. முன்கழுத்து கலலை எந்த சத்துக்குறைவினால் ஏற்படுது? அயோடின். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் அயோடின் சத்தின் அளவு 150 மைக்ரோகிராம். வாய்வழி உப்பு சக்கர கரைசல் தயாரித்த பின் எவ்வளவு நேரம் வைத்து பயன்படுத்தலாம் அப்படின்னா 24 மணி நேரம். வயிற்றுப்பூச்சி நீக்க மருந்து அளிக்கப்படும் கால அளவு 6 மாதத்துக்கு ஒரு முறை.
ஒரு குழந்தை தன்னுடைய 2 கைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து பிடித்து விளையாடும் திறன் எந்த வயதில் ஏற்படும்? 3 to 6 மாதங்கள். அடுத்து, குழந்தைக்கு வலிப்பு ஏற்படும் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டியது: ஒரு கழித்து படுக்க வைக்க வேண்டும். பச்சிளம் குழந்தைகளுக்கான எடை கருவியில் எத்தனை கிலோ வரை எடை எடுக்கலாம்? 10 கிலோ. கீழ்கண்டவற்றில் பெருந்தசை வளர்ச்சிக்கான செயல் எது? செய்கை பாடல். பின் வருவனற்றுள் எது சமூக மன எழுச்சி வளர்ச்சிக்கான செயல் இல்லை? சைக்கிள் ஓட்டுதல். தேசிய ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக் கொள்கையானது ஒப்புதல் பெற்ற ஆண்டு 2013. ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக் கொள்கையின்படி முன்பருவ கல்வி செயல்பாடு ஒவ்வொன்றும் எத்தனை நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா 20. அங்கன்வாடியில் பருவ காலங்கள் குறித்த பாடத்திட்டம் கற்பிக்கப்படும் மாதம் மார்ச் மாதம். ஜனவரி மாதம் ECC தினத்தின் போது பெற்றோர்கள் கலந்தாலோசிக்க வேண்டிய தலைப்பு: விளையாட்டின் முக்கியத்துவம். ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி திட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை அறிய எந்த மாத பாட புத்தகத்தின் வாயிலாக அறியலாம்? ஜூன் மாதம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 24. 2006ஆம் ஆண்டு உலகளாவிய அளவில் குழந்தைகளின் சரியான வளர்ச்சி தரத்தினை அறிமுகப்படுத்திய அமைப்பு WHO, உலக சுகாதார அமைப்பு. மலைப்பகுதியில் ஒரு அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு எத்தனை மக்கள் தொகை இருத்தல் வேண்டும்? 150 - 300. அங்கன்வாடி மைய அளவிலான கண்காணிப்பு மற்றும் மேம்பாட்டு குழுவின் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையையும் தகவல் பரிமாற்றத்தையும் அதிகரிக்க கடைபிடிக்க வேண்டியவை: சமூக தணிக்கை. பலவிதமான கலவை சாதம் மாநிலத்தின் அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2014. அங்கன்வாடி மையங்களில் பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய் எந்த சத்துக்காக செறிவூட்டப்பட்டது? உயிர் சத்து A மற்றும் D. போஷன் அபியான் துவங்கப்பட்ட ஆண்டு 2017 to 18. போஷன் அபியான் திட்டம் குறைந்த எடையுடன் குழந்தைகள் பிறப்பதை ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் குறைப்பதை இலக்காக கொண்டது? 2%. போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் திறன் பேசி பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாதந்தோறும் எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது? 500. போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் எத்தனை தலைப்புகளின் கீழ் நடத்தப்படுகிறது? 5. கீழ்கண்டவற்றில் எது கர்ப்ப காலத்தில் தோன்றும் அபாய அறிகுறி இல்லை? வாந்தி. இரும்பு சத்து மாத்திரை உட்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவு: வயிறு கோளாறு. போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் களப்பணியில் தலைமைத்துவம் மற்றும் ஒருங்கிணைப்பில் சிறந்து விளங்கியமைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் வென்ற மாவட்டம் எது? நீலகிரி. இந்தியாவில் போஷன் அபியான் திட்டத்தின் ஒட்டுமொத்த சிறப்பான செயல்பாட்டிற்கான 1.5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையான பெற்ற மாநிலம் எவ்வளவு? தமிழ்நாடு. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மாண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா இதழ் எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை பிரசுரமாகிறது? 2 மாதங்களுக்கு ஒருமுறை. 2017 to 18ஆம் ஆண்டு சர்வதேச தர நிர்ணய சான்றிதழ் எத்தனை அங்கன்வாடி மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? 32. ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைப்படி தமிழகத்தில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர்கள் ஊதியம் 7,700 to 24,200. 51 வயது முதல் 59 வயது வரையிலான அங்கன்வாடி ஊழியர் விபத்து மற்றும் இறப்பு போன்ற காரணங்களுக்காக 3 லட்சம் இழப்பீடு வழங்கும் திட்டம் அங்கன்வாடி காரியகர்த்தி பீம யோஜனா. கிராம அளவிலான கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு உதவுபவர்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.